கொண்டல்ராவ், இந்த கொண்டல்ராவ் எதுக்கும் பயப்பட மாட்டான். நீ சின்ன ஜுஜுபி, எங்கிட்டயா போட்டிக்கு வரியா? உனக்கு என்ன, யாரோ ரோட்ல போற பொம்பளைய பலி கொடுத்தா உனக்கு என்ன வந்தது? உன் அக்கா தங்கச்சிங்க மாதிரி, உன் சொந்தக்காரங்க மாதிரியா நரபலிய தடுக்க பாக்குறியா? அந்த பொம்பளைய தப்பிக்க விட்டு இருந்தான்னு வச்சுக்க, நரபலி அவங்கள இல்ல, உன் பிள்ளைகளையும் உன்னையும் பலி கொடுத்துருவேன். இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இதுக்கு அப்புறமா உன்னை மன்னிக்க மாட்டேன். திரும்பவும் என்னை எதிர்த்த பஸ்பம் பண்ணிடுவேன். உன்னை இத்தனை நாளா விட்டு வச்சு தப்பு பண்ணிட்டேன். நீ ஒரு செத்த பாம்பு. உன்னை அதனாலதான் அடிக்காம விடுறேன். இதுக்கப்புறம் நீ என் பக்கம் திரும்பி பார்க்க கூடாது, புரிஞ்சுதா? போடா. எதுக்கு ஒப்பாரி வைக்கிறீங்க? என்ன இடமா விழுந்துருச்சு, யார் அழ கூடாது. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? நான் காந்தாராவ் பேசுறேன். நம்ம ஊர்ல கொண்டல்ராவ் புதுசா ஆரம்பிக்க போற குவாரிக்கு ஒரு பொம்பளைய நரபலி கொடுக்க போறாரு. அதை தடுத்து அந்த பொம்பளைய காப்பாத்தணும்னு நினைச்சேன். அதுக்காக கொண்டல்ராவ் எங்க வீட்டுக்கு வந்து எங்களை அடிச்சு நாசம் பண்ணிட்டு போயிட்டான். நீங்க உடனே அதை தடுத்து நிறுத்தணும். இது சம்பந்தமா நான் எங்க வேணாலும் வந்து சாட்சி சொல்ல தயாரா இருக்கேன். யாரு? போலீஸ் போலீஸ் வந்திருக்கான். போலீஸா? என்னடா படிச்சு படிச்சு சொன்ன இல்ல, உன்னை ஏதோ பரிதாபப்பட்டு விட்டா நீ எனக்கே ஆப்பு வைக்கிறியா? குள்ளாத. உன் புருஷனுக்கு வார்னிங் கொடுத்த, அத அவன் கொஞ்சம் கூட கேட்கல. தப்பு மேல தப்பு பண்ணியோ உன் பொண்ண பத்திரமா கூட்டிட்டு வந்து விட்டனா இல்லையா? அதுக்கப்புறமா அவன் போலீஸ்க்கு போன் பண்றான்னா இவனை எப்படி நான் சும்மா விடுவேன்? இங்க பாரு, இதுக்கு மேல இங்க இருந்து ஒரு சத்தம் வரக்கூடாது. அப்படி வந்தது நீ, ரெண்டு பொண்ணுங்க, உன் புள்ள எல்லாரும் காலி. பூஜை பண்ணி நரபலி கொடுக்கிற வரைக்கும் யாரும் வெளியே போக கூடாது. ஒரு சின்ன சவுண்ட் கூட வரக்கூடாது. ஒண்ணு கேட்டுக்கோ, உன் புருஷன் என் பூஜையை தடுத்ததுனால தான் உயிரை விட்டான். இந்த பூஜையை தடுக்கிறதுக்கு எத்தனை பேர் வந்தாலும் அவங்கள உயிரோட விட மாட்டேன். அது கட்டாயம் நடந்தே ஆகணும். இதை யாராலையும் எப்பவும் தடுக்கவே முடியாது. இந்த விஷயத்தை வெளியே சொன்னேன்னா உங்க எல்லாருக்கும் இதே கதிதான். டேய் சொல்லுங்கய்யா. நீ இங்கே இருடா. சரிங்கய்யா. செல்ல குட்டிக்கு இன்னும் முடி வளரணும். செல்ல குட்டி என் தங்கம் இல்ல. உன் சிரிப்பை பார்க்கவாவது உன் பாட்டி வீட்டுக்கு வந்துடணும். எங்க சொல்லு பார்க்கலாம். சுந்தரி பாட்டி வீட்டுக்கு வா, பாப்பாவுக்கு உன்னை பார்க்கணும்னு சொல்லுடா. சொல்லு செல்லம். வீடு வீடா இல்லம்மா, எல்லாரும் ஒரே வீட்டுல தான் இருக்கோம். ஆனா தனித்தனியா
நாள் ஆக ஆக நிமிஷத்துக்கு ஒரு தடவை அத்தைக்கு என்ன ஆச்சோ என்ன நியூஸ் வருமோன்னு ரொம்ப பயமா இருக்குமா. என்ன திவ்யா, மதிய சூர்யாக்கெல்லாம் நீதான் தைரியம் சொல்லணும். நீயே இப்படி இருந்தா எப்படி? மா, 2 பேரும் பச்சை தண்ணி பல்லுல படாம படுத்தே கிடக்குறாங்க. என்னால ஆறுதலா ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியல. அத்தைக்கு ஒன்னும் ஆகாது, பயப்படாதீங்கன்னு சொல்றதுக்கு கூட எனக்கு தெம்பில்ல. தப்பா எதுவும் நடக்காது, நடக்க கூடாதுன்னு மனசுக்குள்ள எவ்வளவுதான் சொல்லிக்கிட்டாலும் தப்பு தப்பா வர யோசனையை கண்ட்ரோல் பண்ணவே முடியலம்மா. அம்மா, அத்தைக்கு எதுவும் தப்பா நடந்துட்டதில்ல. என்ன திவ்யா, நீயே இப்படி மனசை விடலாமா? ஒரு பக்கம் அத்தையோட நல்ல மனசுக்கு எதுவும் நடக்காதுன்னு நம்பிக்கை வந்தாலும் அடுத்த நிமிஷமே ஏதாவது தப்பான நியூஸ் வந்துருமோன்னு ரொம்ப பயமா இருக்குமா. முதல்ல நீ தைரியமா இருமா. இப்பதானே சூர்யாவும் மதியம் எதுவும் சாப்பிடாம இருக்காங்கன்னு சொன்ன. போ, அவங்க 2 பேருக்கும் டீ காஃபி ஏதாவது போட்டு கொடு. போ. சரிம்மா. சுந்தரி என்ன கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காளோ, எங்க இருந்து என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்காளோ தெரியலையே. இந்த பிள்ளைகளும் அவளை நினைச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ணுவேன்? சுந்தரி எங்கம்மா இருக்க? பாட்டி, பாட்டி, நீங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, தலைவலிக்கிற மாதிரி இருந்தது, அதான் கொஞ்சம் காப்பி போடலான்னு வந்தேன். சரி, நமக்கு மட்டும் எதுக்கு, எல்லாருக்குமே போடலாமே என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, நான் போட்டு கொடுத்துருப்பேன்ல. ஐயோ, நான் ஒருத்தி டைம் ஆகுறது கூட தெரியாம சாரி பாட்டி. சரி விடு திவ்யா, இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் ஒரே மாதிரியா இருக்காங்க. நீ ஏன் சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்க? இந்தா மதி சூர்யாவை ஒரு வாய் குடிக்க வைமா. பாவம், அண்ணன் தண்ணி இல்லாம கிடந்து கஷ்டப்படுத்துக்க. உடம்புக்கு ஏதாவது ஆயிட்டா என்ன பண்ற? கொடுங்க, இத குடுமா. மதிக்கு கொடுத்துட்டியா? குடிச்சிட்டாங்க. பாட்டி குடிச்சிட்டாங்களா? அவங்களுக்கும் கொடுத்துட்டேன். என்னங்கம்மா, நீங்க எடுத்துக்கோங்க. இங்க வை திவ்யா. போய் சூர்யாக்கு அதை கொடுக்குறேன். சூர்யா, அண்ணி இங்க வா. இந்தா. இருக்கட்டும் அண்ணி, எனக்கு வேண்டாம். என்ன சூர்யா, இது கூட குடிக்காம இருந்தா எப்படி? இந்த குடி. அதான் கொஞ்சமாவது சொல்றேன்ல குடி. அண்ணி, எனக்கு மா, வேண்டாம். சூர்யா எவ்வளவு நேரம் தாமா பட்னியா இருப்ப? கொஞ்சம் குடிமா. இல்லத்த, எனக்கு எதுவுமே சாப்பிடணும்னு தோணலத்த, வேண்டாம். என்ன சூர்யா? ஹலோ சார், கிடைச்சாச்சா? அப்பா, நல்ல நியூஸ் சொன்னீங்க சார். மொத்த ஃபேமிலி இங்க தவிச்சு போயிருக்கு சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. என்னங்க, என்ன சொன்னாங்க? அம்மா கிடைச்சிட்டாங்களாமா? அவங்க எப்ப இங்க வருவாங்க? ஏங்க எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க. என்னப்பா, அதை பத்தி ஏதாவது சுந்தரி எங்க இருக்கா? எப்ப வருவா? என்னப்பா பேசாம இருக்க? சுந்தரி எப்ப வருவா? என்னப்பா யோசிக்கிற? சொல்லுப்பா. சாரி, நான் பேசுனது வேற ஒரு கேஸ் விஷயமா. ஒரு பெரிய அமௌண்ட் தெஃப்ட் ஆயிடுச்சு. அதை ரெக்கவர் பண்ணதான் நியூஸ் கிடைச்சது. அதான். ஏங்க இப்படி பண்றீங்க? இங்க நாங்க எல்லாரும் உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கோம். பணம் கிடைச்சிருச்சு, அது கிடைச்சிருச்சுன்னு. சூர்யா, என்னம்மா இது? மாறி எதுக்கு கோச்சிக்கிற? இதனால என்ன ஆக போகுது? நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவர் மேல கோவப்பட்டா எப்படி? நீ விடுப்பா. திவ்யா, நீ போய் மாறிக்கு காஃபி கொண்டு வா. இல்ல வேண்டாம், இப்பதான் வர வழியில சாப்பிட்டு வந்தேன். சூர்யா ஏதாவது சாப்பிட்டாளா? இல்லண்ணா, காஃபி கூட குடிக்கல. ஏய், நீ முதல்ல காஃபி சாப்பிடு. பட்னியா இருந்தா மட்டும் அத்தை வந்துருவாங்களா? வேற என்ன பண்ண சொல்றீங்க? எங்க அம்மா வரலன்னு எனக்கு தான் பதறம், பின்ன உங்களுக்கு பதறம். நீங்க பாட்டுக்கு ஜாலியா ஊர் சுத்தி தானே இருக்கீங்க. ஏய், என்ன பேசுற நீ? சூர்யா, என்ன வார்த்தை இது?
உன் கோவத்துக்கு மாறி என்ன பண்ணுவாரு? இவர் வேலை தான் முக்கியம். பின்ன சித்தப்பா நட்ராஜ் கூட போய் உங்களுக்கு உதவியா இருந்திருக்கலாம்ல. அதை விட்டுட்டு இவர் எனக்கு என்னென்ன டியூட்டி தான் இருக்காரு. ஓங்கி அரைஞ்சனா பாரு. ஐயோ தம்பி, அவ ஏதோ தெரியாம கோவத்துல பேசுற தம்பி. எப்படி வார்த்தையை கொட்டுறா பாத்தீங்களா? தோரமாமா சொல்லிதான் நான் இங்கேயே இருக்கேன். எல்லாருமே போயிட்டா எப்படி? டிபார்ட்மெண்ட் வைஸா ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா நான் இங்கே இருக்கிறதா நல்லது. அது புரியாம அக்கறை இல்ல அது இல்லன்னு வார்த்தையை விட்டுக்கிட்டு நான் இங்க வந்ததே தப்பு. நான் கிளம்புறேன். தம்பி தம்பி நில்லு நான் சொல்றது கேளு. இத பாருப்பா, அவதான் ஏதோ வருஷத்துல பேசுறேன்னா இதுக்கு போய் கொஞ்சம் எப்படி? சூர்யா சூர்யா கேளு. ஐயோ தம்பி, சூர்யா மயக்க போட்டு விழுந்துட்டா. சீக்கிரம் வாப்பா. சூர்யா 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 ஏய், சூர்யா 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 கடத்துற. சீக்கிரம் தெரி கொண்டு வா. சூர்யா 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 வந்து பாரு. கண்ணு திறந்து பாரு சூர்யா. சூர்யா சூர்யா என்ன சூர்யா என்ன சூர்யா? இங்க பாரு. சூர்யா சூர்யா ஏய், கண்ணு திறந்து பாரு. சூர்யா இங்க பாருமா. சூர்யா கண்ணு திறந்து பாரு சூர்யா. மெதுவா. எழுந்துரு. பாத்துமா. என்னாச்சு சூர்யா? என்ன சூர்யா? ஒண்ணும் இல்லத்த, லேசா தலை சுத்துச்சு. திவ்யா, டிரைவர் வண்டி எடுக்க சொல்லு. நம்ம ஹாஸ்பிடலுக்கு போலாம் வா. இல்லத்த, எனக்கு ஒண்ணும் இல்ல. முதல்ல நீ வா. அது எல்லாத்தையும் டாக்டர் சொல்லட்டும். நீ முதல்ல வா. எழுந்திரு சூர்யா. எழுந்திரி. நாங்க போயிட்டு வந்துடுறோம்மா, பாத்துக்கங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி, சாப்பிடல. நான் யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சேன்? இப்ப நானும் என் பிள்ளைங்களை இப்படி அனாதைகளாயிட்டோமே. அழாதம்மா, நம்ம அப்பா யாரோ எப்படியோ போறாங்கன்னு அப்படியே விட்டு இருந்திருக்கலாம். இப்ப பாரு, அந்த பொம்பளைக்கு உதவி செய்ய போய் நம்ம குடும்பமே இப்படி செதஞ்சு போயிடுச்சேம்மா. அழாதம்மா. ஏய், ஏன் இப்படி அழுது கொட்டிட்டு இருக்கீங்க? மரியாதையா வாயை பொத்திக்கிட்டல, வாயை சேர்த்து கட்டிடுவேன். உனக்கே இது சரியா படுதா? என் புருஷனை கொன்னு நடு வீட்டுல போனமா போட்டுட்டு எங்களை அழக்கூடாதுன்னு சொன்னா எப்படிப்பா? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என் முதலாளி சொன்னாரு செய்யறேன். உங்களுக்கு எல்லாம் மனசாட்சிங்கிறதே கிடையாதா? இல்ல, அதுக்கு என்ன செய்ய சொல்ற? உங்க அப்பன் சும்மா இருந்ததா இதெல்லாம் நடந்திருக்குமா? என் முதலாளி எவ்வளவு மரியாதையா உன்னை இங்க கொண்டு வந்து விட்டுட்டு இனி பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரா இல்லையா? உன் அப்பன் சும்மா இருந்தானா? எதுக்கு போலீஸ்க்கு போன் பண்ணணும்? இப்ப பணமா கிடக்கணும். இப்ப கூட என் முதலாளிக்கு உங்க எல்லாரையும் மொத்தமா முடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? இப்ப கூட சத்தம் குத்தம் போடாம இருந்தா உங்க அப்பாவோட பிரச்சனை முடிஞ்சிடும். என் புருஷனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை கூட செய்யக்கூடாது. அதெல்லாம் எங்க முதலாளி பிளான் பண்ணிருப்பாரு. இன்னைக்கு நைட்டு பூஜை முடியற வரைக்கும் தான். பூஜை முடிஞ்சதும் போன் வந்தா உன் புருஷனை போட்டது நான் தானே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஆஜராயிடுவேன். அதுக்கப்புறம் என்ன? உன் புருஷனுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் கவர்மெண்டே செய்யும். ராஜ மரியாதை தான். போ. குட். அழுக வந்தா கூட இப்படி சத்தம் இல்லாம அழணும். அதையும் மீறி அழுக வந்ததுன்னா வாயை பொத்திக்கிட்டு அழணும்.
அண்ணா என்ன பாத்ரூம் போகணும். பாத்ரூமா? சரி வா. வா. ஓ. வா. அடிக்காத. மா, கடவுள் நம்மள கைவிடல. யாரோ வந்திருக்காங்க, யாருன்னு போய் பாரு. வா உள்ள போலாம். என்ன கட்டி போடலையா உன்ன? நீ பாட்டுக்கு ஃப்ரீயா தெரிஞ்சிட்டு இருக்க. அம்மா எங்க ஆளுங்க இல்ல. ஏய் உன்னதான் கேக்குறேன். ஓடி. காளி காளி ஏ காளி அவங்களை கட்டி போடுற. ஏ காளி டேய் டேய் காளி எந்திரா. டேய் எந்திரா காளி. டேய் 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 காளி தண்ணி எங்க? டேய் காளி எந்திரா. டேய் எந்திரா. அண்ணன் இவங்க அப்பா போனதுக்கு ஃப்ரீசர் பாக்ஸ் ரெடி பண்ண சொன்னாரு. அதான் வந்தேன். என்னடா நடந்தது? யோ இவ இருக்காளே பாத்ரூம் போனோம்னு சொன்னா இறக்கப்பட்டு கூட்டிட்டு போனா பக்கெட்டாலே தலையில அடிச்சிட்டா இவள. ஃப்ரீசர் பாக்ஸ் இப்ப வந்துரும். இன்னைக்கு நைட்டு 3 மணிக்கு நம்ம இந்த இடத்த காலி பண்ணணும்னு முதலாளி சொன்னாரு. நீ என்ன பண்ற? நாளைக்கு காலையில போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் காந்தாராவை நான் தான் கொண்டேன்னு போலீஸ் கிட்ட சொல்லி காலையில 9 மணிக்குள்ள ஸ்டேஷன்ல சரண்டர் ஆயிடு. புரியுதா? இங்க பாரு, இதுக்கு மேல ஏதாவது சேட்டை பண்ணீங்க கோழி கழுத்து அறுக்கிற மாதிரி அறுத்து போட்டு போய்கிட்டே இருப்பேன். என்ன தண்ணியா? யோ குடியா, வாய் தர. ஐயா எங்களை விட்டுருங்கய்யா, நாங்க ஒண்ணும் பண்ண மாட்டோம்யா. ஐயோ எங்களை விட்டுருங்கய்யா, ஒண்ணும் பண்ண மாட்டோம்யா. இது எப்படி? கதவு உள்ள தாப்பால் தான் போட்டிருக்கு. காதுல விடலையோ என்னவோ. இன்னைக்கு ஆறுமுகண்ண பொண்ணு கல்யாண பத்திரிக்கை கொண்டு வரேன்னு சொன்னாரு. அவரா தான் இருக்கும். வந்திருக்கிறது அவரா இருந்தா நாம எப்படியும் தப்பிச்சுக்கலாம். ராணி ராணி ஏங்க நம்ம வேணா போயிட்டு அப்புறமா வரலாமா? லூசாடி நீ. உள்ள கதவு தாப்பா போட்டிருக்கு. இவ்வளவு நேரம் தட்டியும் கதவு திறக்கல. நானே என்னவோ ஏதோ பதறி போயிருக்கேன். நீ போயிட்டு அப்புறமா வரலாங்கிற. நம்ம கேசவே இல்ல ராமச்சந்திர 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வர சொல்லலாமா? ஏங்க உள்ள ராணி குளிச்சிட்டு இருக்குமோ என்னவோ. சரி சரி, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பாப்போம். ராணி நம்ம இதுக்கு மேலே இறக்கம் காட்ட முடியாதுடா. வாங்க போலாம்.